பரீட்சைக்கு போகிறவர்கள் பதட்டத்திலேயும் நல்லா எக்ஸாம் எழுதணுன்ற நினைப்பிலேயும் சில காரியங்களை தப்பாக செஞ்சுடுவாங்க. அவங்க செய்யக்கூடாத காரியங்கள் என்னன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அவங்க என்ன பண்ணனா, செய்யக்கூடாத காரியங்களை செய்யவே செய்யாமல் சூப்பராக அவங்க ப்ரிப்பேர் ஆகி எக்ஸாமுக்கு போய் எக்ஸாம்ஸுங்களை நல்லா அழகாக எழுதலாம். அப்படி என்னெல்லாம் செய்யக்கூடாது அதை சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. அதை செய்யவே செய்யாதீங்க. நெகட்டிவான பேச்சு கண்டிப்பாக பேசக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, படித்ததெல்லாம் மறந்துடுச்சுடி, எனக்கு ஒன்றுமே எனக்கு ஞாபகம் இல்லை, நீ ஏதாவது எனக்கு காட்டுறியா, எனக்கு ஸ்டார்டிங் எல்லாம் மறந்துடுச்சு, எனக்கு எல்லாமே மைண்டில் ஒன்றுமே நிற்கலை, ஒரு வருஷமாக படித்தது ஞாபகமே இல்லை. கண்டிப்பாக மைண்டில் அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஆனால் நீங்கள் நெகட்டிவான பேசி மற்றவங்களுக்கும் நெகட்டிவான எண்ணங்களை உண்டு பண்ணுறதோடு இல்லாமல் நீங்களும் படித்ததெல்லாம் மறந்துடுச்சு, ஒன்றுமே தெரியலை, எப்படி எக்ஸாம் எழுத போகிறேன்னு புரியலை, நான் ஃபெயில் தான் ஆகிடுவேனோ, இப்படியெல்லாம் நெகட்டிவாகவே யோசிப்பீங்க. முதல்ல மௌனமாக இருங்க. இந்த நெகட்டிவான பேச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. இன்னொன்று ஒரு காரியம், ரொம்பவே முக்கியமான ஒரு காரியம், எக்ஸாம் இருக்கிற நாளில் அதுக்கு முந்தின தினம் கண்டிப்பாக நைட் ஸ்டடி பண்ணாதீங்க. உங்கள் ஹெல்த்து பாழாகும். நாளைய தினம் அடுத்த நாள் போய் எக்ஸாம் எழுதவே உங்களால் முடியவே முடியாது. ரொம்பவே நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. அப்போது கண்டிப்பாக முந்தின தினம் லேட் நைட் வரை படிக்கிறது, நைட் ஸ்டடி பண்ணுறது கூடவே கூடாது. நீங்கள் படிக்காத பாடத்தை குறித்தும், நீங்கள் படிக்காத பாடம் உங்களுக்கு புரியலன்னு நீங்கள் விட்ட கொஸ்டின்க இதையெல்லாம் குறித்து யோசிக்கவே யோசிக்காதீங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் எல்லா பிரிவுகளிலேயும் எல்லா பார்ட் கொஸ்டின்லேயும் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பெரிய கொஸ்டின் எல்லாத்துலேயுமே ஆப்ஷனல் வரும். அதனால் ஒரு கொஸ்டின் தெரியலனா தெரிஞ்ச கொஸ்டினை நீங்கள் எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்புங்க இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி டீச்சர்ஸ் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ சில விட்டுடலாம். அந்த கொஸ்டினில் உங்களுக்கு தெரியாத கொஸ்டினை விட்டுடலாமே, ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஆனால் இதை நினச்சி துக்கப்பட்டு கொண்டு இருப்பீங்க பாருங்கள், அதை முதல்ல நிறுத்துங்க. படிக்காத பாடம், புரியாத கேள்விகளை நீங்கள் விட்டதாகவே இருக்கட்டும். கடைசி நேரத்தில் நான் படிக்கிறேன்னு சொல்லி டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். அதே நேரம் எக்ஸாமுக்கு நீங்கள் போகும்பொழுது கண்டிப்பாக வெறும் வயிற்றில் போகக்கூடாது. நான் டிஃபன் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு டம்ளர் பால் குடிச்சிருக்கேன்.